பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தை விட்டு விட்டால் ஜீவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷத்தின் ஊழியத்தின் சார்பாக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்புதல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட சாரோனின் தரிசனத்தின் ஊழியத்தின் வழியாக எசேக்கியேல் தீர்க்க சுவிசேஷத்தின் ஊழியத்தின் தேவ செய்தியாக மகேந்திரன் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர போகிறார்கள். அதற்காக நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு தாசனை தேவனாகிய கர்த்தர் வல்ல வார்த்தையினால் மறைத்து வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளு கூட அப்பா இந்த சாரோனின் தரிசன ஊழியத்தின் மூலமாக அநேக பேர் கேட்டு பங்கு பெற இருக்கிற இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியானது அநேக உள்ளங்களை தேவனாய் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், அநேக பிள்ளைகளை ஆற்றும்படியாய், தேவ செய்தியோடு இணைந்து பிள்ளைகள் நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் வேதத்துல பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய சாபம் நிறைந்த ஒரு காரியங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே வர வேண்டும். ஏன் சாபமான காரியங்கள், ஏன் பலவீனங்கள், பாடுகள், உபத்திரங்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீடுகளிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறதாம், நீதிமான்களுடைய வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப யாருடைய வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால், நீதிமான்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது. அருமையானவர்களே, ஒருவேளை நாம நினைக்கலாம், சோத்ரம், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய வீட்டுல இப்படிப்பட்ட உபத்திரங்கள், பலவீனங்கள், பாடுகள், ஆசீர்வாத குறைச்சல்கள், வறுமைகள், வியாதிகள் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, சோதரம், துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது. அப்ப யார் துன்மார்க்கன்? சோதரம், நாம் கிராமங்களிலே பார்க்கும்போது அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அநேகர் வேதம் சொல்லுகிறபடி நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். நாம் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை நம் குடும்பத்திலுள்ள நபர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இது நாம் அறியாமல் இருப்போம். பிரியமானவர்களே, ஒருவர் செய்கிற பாவத்து நிமித்தம், ஒருவர் செய்கிற சாபத்து நிமித்தம், ஒருவர் செய்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தமாய் ஒவ்வொரு வீடுகளிலும் என்ன இருக்கிறது என்று சொன்னால், சாபமான காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டு வாசப்படிகள் சாபம் படுத்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒருவர் செய்கிற பாவம். பிரியமானவர்களே, சோதரம், யோசுவா 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அங்கே ஆகான் என்று ஒருத்தன் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை பிடித்து கொண்டு வரும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தை நீங்க உங்க கரங்களிலே நாங்க ஒப்பு கொடுக்கும் போது அந்த பட்டணத்தை நீங்க அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும், ஆடு மாடுகளையும், அந்த ஜனங்களையும் நீங்கள் சுட்டரிக்க வேண்டும், ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி அங்கே கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் அநேக வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவன் எனக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். புது சிருஷ்டியா இருக்கிறோமா? பழையவை ஒளிந்து போயிருக்கா?
பழைய காரியங்கள் நம்மளை விட்டு விலகி இருக்கிறதா? பழைய பாவங்கள் நம்மளை விட்டு விலகி இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவன் எனக்குள்ளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்று சொல்லி, பழைய மனிதர்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பாருங்க, அங்க ஒரு மனுஷனின் நிமித்தமாய், அங்கே ஒரு மனுஷன் அங்க இருந்த பளபளப்பான பொருட்களை பார்த்து இச்சித்து அவன் எடுத்து வந்தது நிமித்தமாய் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணத்தை பிடிக்க முடியாமல் முதுகை காட்டி ஓடி வந்தார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் முதுகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பலவீனத்துல சிக்கிக் கொண்டிருக்கிறோம், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்துல ஒருவர் செய்கிற பாவத்தின் நிமித்தம், நம் குடும்பத்துல ஒருவர் செய்கிற சாபத்தின் நிமித்தம், அதன் மூலமாய் இன்னைக்கு முழு குடும்பமும் நாம் பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம், சாபத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் அந்த ஆகாந்தன தவறு செய்தான்? அவன் தானே அங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் இச்சித்து கொண்டு வந்தான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? பாருங்க, கொஞ்ச ஜனங்கள் தான் ஆயின் பட்டணத்தை பிடிப்பதற்காக கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. போன இடத்துல முதுகை காட்டி ஓடி வந்தார்கள். தவறு செய்தது யாரு? ஒரே ஒரு ஆகான். ஆனால் பாடுகளை அனுபவித்தது யாரு? முழு இஸ்ரவேல் ஜனங்கள். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வீட்டுல இன்னைக்கு சாபம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம கூட இருக்கிற நம்மில் ஒருவர், யாரோ ஒருத்தர் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த காரியத்திலிருந்து நாம விலகும் போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், ஒருவர் வீட்டுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நீங்கள் வாழ்த்துங்கள், வாழ்த்துவதற்கு நான் தகுதியான பாத்திரமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நான் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள். அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாத்திரமா இருக்க வேண்டும். நாம சொல்லுகிற அந்த வாழ்த்துகளை, நாம சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் அந்த வீடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. சோதரம், நம்ம வேதத்துல அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஒரு ஆவி உன்னை விட்டு புறப்பட்டு போனால் வனாந்தரத்துல இளைப்பாறுதல் இல்லாமல் தன் வீட்டை தேடி வரும் பொழுது அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருந்தால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல நிலைத்திருக்கணும்னா நம்மளுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம், கொர்நேலியு என்கிற ஒரு 100க்கு அதிபதி. பாருங்க, ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவருக்கு பயந்தவனாய் இருக்கிறது நாம் வேதத்துல பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தது நிமித்தமாய் அவன் மாத்திரமல்ல, அவனுடைய முழு குடும்பமும் ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால, பிரியமானவர்களே, அங்கே ஸ்தோத்திரம் 100க்கு அதிபதி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். பிரியமானவர்களே, ஏன் 100க்கு அதிபதி ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும்? அவன் ஒரு அதிபதியா இருக்கிறான், ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அது நிமித்தமாய் கர்த்தர் அங்க கொர்நேலியுவை ஆசீர்வதிக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சாபமான காரியங்கள், யாருடைய சாபம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா கர்த்தருடைய சாபம். அப்ப கர்த்தருடைய சாபம் நம்மளை விட்டு விலகணும்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டை நிலைத்திருக்கணும்னு சொன்னா, முதலாவது நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், துன்மார்க்கமான காரியத்திலிருந்து விலக வேண்டும். அங்கே ஒருவன் செய்த அந்த
பாவத்தின் நிமித்தமாய் அங்கே முழு இஸ்ரவேலரும் பிரியமானவர்களே அங்கே பாடுகளை அனுபவித்தார்கள், முதுகை காட்டி ஓடினார்கள், வெட்டப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகர் அப்படிப்பட்ட பாடுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதுகை காட்டி ஓடுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப அதையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா நாம மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக அங்கே யோசுவானிடத்தில் சொல்லுகிற காரியம், அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து ஒரு பொருள் கூட எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்க சுட்டரிக்கணும், எல்லாவற்றையும் சுட்டரிக்கணும்னு சொன்னாரு. ஆனா அவருடைய வார்த்தைய ஒரு மனிதன் கேட்கல. அந்த ஒரு மனிதன் கேட்காததுனால முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுகளை அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதான காரியம், தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் நாம மாற வேண்டும். முதலாவது சோதரம், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நீங்க செவி கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுல நிலைத்திருக்கும். இரண்டாவது காரியம், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தகுதியுள்ள பாத்திரமாய் நம்ம வீடு மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மண் பானையில கொண்டு போய் ஒரு கள்ளத்தீக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மண் பானையானது உடைந்து போகும். அதே போலதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் நிலையான ஒரு ஆசீர்வாதம். அந்த நிலையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால் மகிமையானவர்களுக்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கிறவர்களுக்கு அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இரண்டாவது ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் நம்முடைய வீடு மாறணும், நம்முடைய வீடு மாறணும், நம்முடைய பிள்ளைகள் மாறணும், கணவர் மாறணும், நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். அப்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் நம்முடைய வீடு மாற வேண்டும், நாம் மாற வேண்டும், நம்மளோடு இருக்கிறவர்கள் மாற வேண்டும். ஒருவர் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மொத்த பேரும் பாதிக்கப்படக்கூடாது. பிரியமானவர்களே, அப்ப மூன்றாவது ஒரு காரியம், ஸ்தோத்திரம், அங்கே நம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்கும்போது, பயந்தவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சாபம் நம்ம வீடுகளிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது காரியம், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இரண்டாவது காரியம், நம்முடைய வீடு பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரமா இருக்கணும். மூன்றாவது காரியம், ஆண்டவருக்கு பயந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும். பாருங்க, 100க்கு அதிபதி, அதான் சொன்னேன், 100க்கு அதிபதி ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும்? அவன் தேவனுக்கு பயந்ததுனாலதான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்டான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களை, இன்னும் நிறைய நாம தேவ மனிதர்களை வேதத்துல நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, ஒதுக்கப்பட்ட தாவீது எங்கேயோ ஒரு ஓரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், எங்கேயோ ஒரு ஓரமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது. பாருங்க, அவனுடைய நாவில ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தான், அவனுடைய நாவு ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தது. பாருங்க, ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், ராஜாவாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். ஏன் நம்முடைய வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்ம வீட்டுல பலவீனங்கள்? ஏன் நம்ம வீட்டுல உபத்திரங்கள் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் என்னென்ன காரியங்களில நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும், நம்முடைய கணவர் மாற வேண்டும், நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்தெந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் நல்ல ஆலயத்துக்கு போறேன், நல்ல பைபிள படிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது,
ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தாலும் அதனோட வேதனை இருக்கிறது, வலி இருக்கிறது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, இன்னும் என்னென்ன காரியத்துல நாம் மாற வேண்டும், என்னென்ன காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விற்று கொடுக்க வேண்டும், என்னென்ன குணங்கள், என்னென்ன எண்ணங்கள் நம்மளுக்குள்ளாய் மாற வேண்டும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்க. அந்த ஆகானுக்கு இச்சிக்கிற ஒரு ஆவி இருந்தது, இச்சிக்கிற ஆவி, அபகரிக்கிற ஒரு ஆவி. சோதரன் ஆண்டவர் சொன்னாரு, பிறனுடைய பொருளை இச்சியாதே, அபகரிக்காதே என்று சொல்லி அங்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை, கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ளாய் ஒரு ஆவி இருந்தது, ஆனாலும் அந்த ஆவி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணினது. அதனாலதான் பாருங்க, அவன் சாபத்தீட்டானதை எடுத்து கொண்டு வந்து தங்களுடைய பாளையத்துக்குள்ளாய் புதைத்து வைத்தான் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்குள்ளாய் இருக்கிறது. அந்த காரியம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்மளை விட்டு மாறவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய சாபம் நம்முடைய வீட்டுல இருக்கும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுங்க. அப்ப நம்ம சாபம் நம்மளை விட்டு நீங்கணும், நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கணும், நம்முடைய குடும்பத்தை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொன்னா சோதரம் முதலாவது நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னா சோதரம் நாம், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய சாபம் பாருங்க, கர்த்தரின் சாபம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள் நாம செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல தங்கி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா பிரியமானவர்களே, இல்ல கர்த்தருடைய சாபம் வேணுமா? நாம தான் தீர்மானம் செய்யணும். அப்ப சாபம் நம்மளை விட்டு விலகணும்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு நாம செவிகளை சாய்க்கணும். ஸ்தோத்திரம். அவருக்கு தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய், அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். 3வது ஒரு காரியம், ஸ்தோத்திரம், நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது, பொல்லாப்புக்கு விலகும் போது பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, யோபுவை ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், யோபு உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்லி. அந்த யோபு தன்னுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் அவரை தூசிக்காதபடி சோதரம் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் சாபத்தீட்டானதை நாடாதபடி சோதரம் அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் அங்க யோபுவை சோதரம், நீ என்ன பாவம் செய்தாயோ, இப்படிப்பட்ட வியாதி என்று சொல்லி தூசித்த போதிலும் அங்கே ஆண்டவரை தூசியாதபடி சோதரம் அவரையே நோக்கி காத்து கொண்டிருந்தான். அது நிமித்தம்தான் பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டுல தங்கினது. அவனுடைய வீட்டுல தங்கினதுனாலதான் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையில யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல? நாம இன்னும் எதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாக மாறட்டும். பிரியமானவர்களே, நம்ம குறைவுகள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாய் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் நிறைவாக மாற வேண்டும். அப்ப நிறைவாக மாறணும் அப்படின்னு சொன்னா நிறைவான தேவனை நாம் தேட வேண்டும். இயேசுவை நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். வேதம் இன்னும் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சோத்திரம் தங்களுடைய பொல்லாத வழிகளை விற்று ஜெபிக்கும் போது சோத்திரம் நான் இந்த தேசத்துக்கு சேமத்தை வரவிப்பேன். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்முடைய பொல்லாத வழிகளை விற்று நாம மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விற்று நாம் விலக வேண்டும்.
இந்த 3 காரியத்தை நாம் செய்யும் போது, பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது, தகுதியான பாத்திரமாய் மாறும்போது, சோதரம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அவருடைய நிலையான ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வீடுகளிலே தங்க செய்து பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். முன்பு நான் சொன்னது போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா வேதனை கூட்டாது. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அதனோட கூட வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், துக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும், ஒரே நபரை நான் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க போகிறேன். சகேவி என்கிற ஒரு மனிதனை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வரி வசூல் செய்கிறவன். அவனிடத்துல சகலமும் உண்டு, பணம் இருக்குது, பொருள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருந்தது. ஆனா ஒன்றே ஒன்று அவன்கிட்ட இல்லை. அது எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடுகிறான். அப்பொழுதுதான் இயேசு சோத்திரம் அந்த வழியாய் வருகிறார். அவரை நாம் எப்படியாவது காண வேண்டும். இயேசுவை பார்த்தால் போதும், நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இயேசுவை பார்ப்பதற்காக அவன் காட்டத்தி மரத்துல ஏறி இருந்தார் என்பதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவரை பார்க்கும் நினைச்சா போதும், பார்த்தான். சோத்திரம் அவனை அழைச்சாரு. அழைச்ச உடனே அவன் சொன்னான், தன் பாவத்தை உணர்ந்தான். பிரியமானவர்களே, நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, பாவத்தை உணருங்க, தகுதியுள்ள பாத்திரமாய் மாறுங்க. சோத்திரம் அவருக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சாரோனின் தரிசன டிவியின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரம் ஒருவேளை உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இருப்பார்கள் என்று சொன்னால், ஒருவேளை இன்னும் பழைய பாவங்கள், தகுதியுள்ள ஒரு பாத்திரமா இல்லாமல், உமக்கு பயந்து நடக்காமல், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இருப்பார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏழைகளுக்கு உதவிடுவார் இயேசு ஆண்டவர், ஏழைகளை விசாரிப்பவர் இயேசு ஆண்டவர். ஏழைகளுக்கு உதவிடுவார் இயேசு ஆண்டவர், ஏழைகளை விசாரிப்பவர் இயேசு ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உன்னை நேசிக்கிறான், அன்பாய் நேசிக்கிறான். உன்னை நேசிக்கிறான், அன்பாய் நேசிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தை விட்டு விட்டால் ஜீவன். இன்றே வந்திடு இயேசுவண்டை, இயேசுவே ஆண்டவர் ஏற்றுக்கொள். இன்றே வந்திடு இயேசுவண்டை, இயேசுவே ஆண்டவர் ஏற்றுக்கொள்.